வணக்கம். மு.க. கோபிநாத், தென்னிந்திய மக்கள் முன்னேற்ற கட்சி. தமிழகத்தில் உடனடியாக பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ச்சியாக அனைத்து கட்சிகளும் போராடி கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு மிகப்பெரிய அளவில் மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும், பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக மதுவெடுப்பு மாநாட்டை நடத்தேறியிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற இன்னும் பிற கட்சிகளும் தொடர்ச்சியாக பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்ற சூழலில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை கருத்தில் கொண்டு உடனடியாக பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும். அவர்களின் தேர்தல் அறிக்கையில் கூறியிருப்பது போல படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவதாக அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கின்ற அந்த வாக்குறுதியை நினைவில் வைத்துக் கொண்டு உடனடியாக மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும். தென்னிந்திய மக்கள் முன்னேற்ற கட்சி தொடர்ச்சியாக தமிழகத்தில் பூரண 100% மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும். அதற்கான திட்டங்களை தமிழக அரசு உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக தென்னிந்திய மக்கள் முன்னேற்ற கட்சியும் போராடி கொண்டு வலியுறுத்தி வருகிறது. இந்த சூழலில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக மதுவிலக்கை பூரண மதுவிலக்கை சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் இந்த கட்சிகளோடு அமைப்புகளோடு தென்னிந்திய மக்கள் முன்னேற்ற கட்சியும் வலியுறுத்துகிறது. நன்றி, வணக்கம்.